எல்லாம் வணக்கம். நம்ம இந்த சேனல் புதுசாக ஒரு சேனலில் நாங்கள் 2 பேர் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். சேனல் தான் புதுசே தவிர யூடியூபுக்கு புதுசு கிடையாது. நாங்களும் ஆதி காலத்தில் இருந்து சேனல் சொல்லலாம். நம்மளும் ரொம்ப முதியோர்கள் நினைக்கிறேன். ஆனால் யாருக்கும் தெரியாத முதியோர்களத்திலே ஓரமாக இருக்கவங்க மாதிரி நாங்கள். சரி, அதனால் இந்த புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். சேனல் பேர் என்னங்க? உங்க வாயால சொல்லுங்க. எதுக்கு வந்திருக்கோம்? என் வாயாலையா? பேரு நீங்க தான் வச்சீங்க. பேரு வச்சு சோறு வச்சேன்ற மாதிரி சொல்லல. என் பேரு என்னன்னு சொல்லுங்க. ரெகுலரா வீடியோ போடுறோம். சொல்லுங்க. கிரிக்கெட் நம்பிக்கையில இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். பிரபுராஜான்னு சொல்லுங்க. கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ல இந்த தவறு எல்லாம் பண்ணவே கூடாதுன்னா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் போடாதீங்க. இவர் பேர் பிரபுராஜா, என் பேர் நந்தா. ஒரு பேர் சொல்றதுக்கு இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு பேர் சொல்லுவேன். உங்க பேர் சொல்லுவேன். இந்த கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் அனலிஸ்ட் எல்லாம் போடக்கூடாது. நாங்கள் ஒரு வெறும் பார்வையாளர்களா நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். வர போறோம். சரி, ஓகே. வளவலன்னு பேசாம சேனல் நேம் சொல்லிடுங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா கண்டென்ட்டுக்குள்ள போயிடுவோம். சேனல் நேம் பார்த்தீங்கன்னா தளபதி கச்சேரி பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு கிரிக்கெட்டு நிறையாது இது ஜெமினியில தான் தேடணும். இது நல்லா இருந்தது, எடுத்து வச்சுட்டோம். அவ்வளோதான். வேற இதுக்கு பேர் காரணம் இவ்வளோதான். சரி, நம்ம எதுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நானும் என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? கடைசி வரைக்கும் அவன் பேரே சொல்ல. சேனல் பேர் கிரிக்கெட் கச்சேரி. ரெகுலரான கிரிக்கெட் அப்டேட்ஸு, கிரிக்கெட் நியூஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக வீடியோ வரும். அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, இன்றைக்கி நம்ம டிலே பண்ணாமல் என்ன நியூஸ்னால், இந்த வீக்கெண்ட், இந்த ஹோல் வீக் ஒரு 6 days 7 days நடந்த நியூஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன ஆச்சு பார்க்க போகிறோன்னு கிடையாது. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இதுக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன், இதெல்லாம் தான் இந்த செஷனாக இருக்க போகுது. ஓகே, பார்ப்போம். டிலே பண்ணாமல் டிலே பண்ணாமல் ஒரு நல்ல நியூஸோடய போயிடுவோம். ஹர்திக் பாண்டியாவோட ஃபார்ம், அதை நீ எப்படி நினைக்கிற? இப்போ ஏன்னா வேர்ல்டு கப் வருது. என்னது ஒரு பையனை பிடிச்சி அந்த அடி அடிச்சு வச்சிருக்கான். 5 6 அடிக்கிறது என்ன? மும்பை இந்தியன்ஸ் உங்களுக்குலாம் அப்படியே ஒரே ஜாலியாக இருக்கும். தம்பி, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கு ஹாப்பி தாங்க. ஏன்னா ரூதர்ஃபோர்டு ஃபார்முக்கு வந்துட்டாரு. அதே நம்பர் 7ல் ஹர்திக் பாண்டியா ஃபார்ம் தான். விடுங்க, அதை நம்ம ஐபிஎல் செக்ஷன்ல பேசிக்கலாம். இப்போ நேற்று என்ன பண்ணார்? ஒரு சம்பவம் பண்ணாரு. அதுதான் 100 அடிச்சிருக்காரு. அதுவும் பொறுமையா ஆடிட்டு இருந்தாரு ஹர்திக் பாண்டியா. எப்படி பொறுமையானா, வெறும் 66 ரன் 64 பாலுக்கு அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, திடுதுப்புன்னு ஒரே ஓவரில் பிடிச்சி 5 6 ஒரு 4 அடிச்சு போட்டான். அந்த பையன் செய்யக்கூடிய பையன். அது செய்ய ஒரு கடைசியில ரன் அவுட் 6 ரன் அடிச்சு வின் பண்ணும். செஞ்சுரி அடிக்கிற மாதிரி இருந்தா நம்மால் 6 அடிச்சு முடிச்சு விடுவார் மேட்சை. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாரு. என்ன நீங்க தலைகெல்லாம் நின்று தண்ணி குடிச்சாலும் ரிசல்ட் ஒன்று தான். எவ்வளோ அடிச்சாலும் ரிசல்ட் தோத்துட்டீங்க. அந்த மேட்ச் எந்தெந்த டீமுக்கு நடந்தது அந்த மேட்ச்? ஸோ அதான் விதர்பாக்கும் பரோடாக்கும் நடந்தது. இதுலயே இந்த பரோடால சரியான காமெடி என்னன்னா, அந்த மேட்ச்லயே அடிச்சது ஹர்திக் பாண்டியா மட்டும்தான். அந்த சீரீஸே குருணால் பாண்டியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மேட்ச்னு பார்த்து பர்ஃபார்ம் பண்ணல. ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுவும் இல்லாமல் விதர்பால நல்லா பேட்டிங் ஆடினாங்க. அதில் ஐபிஎல்ல கூட சொல்லிட்டாரு, அந்த பையன் 150 அடிச்சிருந்தான். அதனால மேட்ச் அடிச்சு ஜெயிச்சுது அந்த மேட்சை விதர்பா. நான் எழுதிட்டு வரல. இது இதுல நான் சொல்றேன், நடுவுல இடைச்சேறுகள் பண்ற அப்புறமா ஞாபகம் வரும்போது. சரி, ஓகே. அதான் இப்போ இது அதுலேயே அது டொமஸ்டிக். இப்போ என்னன்னா, நியூசிலாந்து ஓடிஐ சீரீஸ்ல பும்ரா ரெஸ்ட். அது ஒர்க்லோடு மேனேஜ்மெண்ட் காரணமாக. அதுவாக ஹர்திக் பாண்டியாவும் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் எழுது. ஓடிஐ சீரீஸ்ல பும்ரா முதல்ல இல்லையே. பும்ரா இல்லாம போது ஹர்திக் பாண்டியாவும் எடுக்கல. பும்ரா இல்ல, பும்ரா தான் T20ல 4 ஓவர் போடல. T20 ஒர்க் லோட் காரணமா தான் T20 கடைசி மேட்ச்சுக்கு காலை பிடிச்சிட்டு உட்கார்ந்தாரு. தெரியுங்களா உங்களால ஹர்திக் பாண்டியா? அப்புறம் எப்படி 10 ஓவர் பாண்டியா ரொம்ப நாளா விளையாடல. வேற இவங்க எடுக்கலன்னு வேற கோச்சிக்கிறாங்க. நாங்களே கைக்கோட வரலன்னு நாங்க ஸ்டேட்டஸ் பண்றோம்.
தம்பி நீங்களாம் ஜஸ்டிஸ் லீக் நீங்க வந்து இனிமேல் நீங்க அப்படிதான் கோர்ட் பாருங்க படியேறி 2027 வேர்ல்டு கப்புக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. ரோஹித் அந்த பக்கம் போயிட்டாருன்னா அப்புறம் ருத்ராஜ் தான் கலியன் நீங்க வருவீங்க. அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். வேற ஒண்ணும் இல்ல. சரி அடுத்த நியூஸ் கடைசி வரைக்கும். சரி அடுத்த நியூஸ் முக்கிய ஸ்ரீலங்கா பற்றின நியூஸ் தான். இந்த நம்ம இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் நடக்கிறதா இருந்தது. அது அங்கே நடந்த புயல்னால கேன்சல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் அதை ஃபண்ட் ரைசிங்காக அந்த மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சீரியஸ் கண்டிப்பாக நடக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் வந்து பவுலிங் கோச்சாக மல்லிங்கா வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பவுலிங் கோச் மல்லிகா திருப்பி வந்திருக்காரு பவுலிங் கோச்சா. அது எங்க திரும்பினாலும் மும்பை பாய்ஸாவே இருக்கே. நீ மும்பை ஃபேன்ங்கறனால மும்பை நியூஸ் மட்டும் தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் நடந்தது ஃபுல்லா சேரிட்டிக்குன்னு நினைக்கிறேன். சரி அந்த காசு ஃபுல்லா அந்த மலையாளம் அந்த வெள்ள நிவாரண பணிக்கு போகுது, வெள்ள நிவாரண பணிக்கு போயிடுது. அது இல்லாம சரி நீங்க மும்பைன்றதுனால ஒரு சோகமான விஷயம், இன்னைக்கு வந்து மும்பை தோத்துருச்சு ஃபைனல்ல. டெசர்ட் வைப்பர் கூட ஃபைனல்ல தோத்துருக்கு. 16 வருஷம் கழிச்சு மும்பை வந்து இன்னைக்கு தோத்துருச்சு ஃபைனல்ல. எனக்கு மும்பை நியூஸே வேண்டாம், வேற ஏதாவது சொல்ல. நான் ஸ்ரீலங்கா நியூஸ்னு ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். அவன்சா பெர்னாண்டோன்ட்டு ஒரு ஓப்பனர் பிளேயர், நல்லா யங்ஸ்டர், பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரு இறந்துட்டாரு, போன வாரம் தான் இறந்தாரு. கோமால இருந்திருக்காரு 4 வருஷம். கோமால இருந்தாரு, அன்பார்ச்சுனேட்லி இறந்துட்டாரு. அவர் இறந்துட்டாரு. அவர் வந்து தம்பி வந்துட்டு கிரிக்கெட் 2022ல போட்டுக்கிட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான் அந்த பிளேயர் எடுத்து. இப்பதான் தெரியுது அவரு செத்தே போயிட்டாரு போன வாரம். நல்ல பிளேயர், ஆனா அண்டர் 19 நிறைய செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஆமா ஓகே. ஐபிஎல் நியூஸ்னால இன்னொரு ஐபிஎல் நியூஸ் பார்த்துடலாம். கேகேஆர் இருக்குல்ல, ஆமா கேகேஆரோட ஓனர்ஷிப் வந்து 2-3 பேர் இருந்துச்சு. 2-3 பேர் ஓனர்ஷிப் ஓன் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து 4000 கோடி கொடுத்து எஸ்ஆர்கே மட்டும் 90% ஓனர்ஷிப் வாங்கிட்டாரு. ஓ இன்னைக்கு நல்லா தான் இருந்தது. அவரு இந்த கண்ணாடி போட்டுருந்த தாத்தால உட்காந்துருப்பாரு, நல்லா தான். ஆமாம், அதனால இப்போ எஸ்ஆர்கே மட்டும் 90% ஓனர்ஷிப் எஸ்ஆர்கே வாங்கிட்டாரு. மேபி அடுத்த ஆப்ஷன்ல இருந்து ஒரு இஷ்யூ அந்த கேகேஆர்னு முஸ்தபிஸ் ரகுவரை தூக்கிட்டாங்களாம்ல. இது பங்களாதேஷ் பிளேயர் எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பங்களாதேஷ் வேற அது இருந்துகிட்டு நாங்க இனிமேட்டு இந்தியாவில் விளையாட மாட்டோம்ட்டு நோட்டீஸ் வேற இது என்ஓசி கேட்டுருப்பாங்களாட்டு இருக்கு எங்களுக்கும் ஸ்ரீலங்காவில். இங்க இப்போ அதான் இப்போ T20 வேர்ல்டு கப் வந்து நம்ம போன வருஷம் வேர்ல்டு கப்ல பண்ணோம்ல, பாகிஸ்தான் விளையாடான்னு சொன்ன மாதிரி. புரியுது. அதே மாதிரி நம்ம ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் சேர்ந்து நடத்துறோம். பாகிஸ்தானும் வென்யூ மாத்த சொல்லிருக்காங்க. நடக்கிற வென்யூஸ் மட்டும் மாத்துறாங்க. சரி, அதுக்கு அப்ப கேகேஆர் முஸ்தபிஸ் ரஹ்மான் போல வேற யாரும் எடுப்பா? முஸ்தபிஸ் ரஹ்மான் பதிலா தான் இவர் இருக்காரு, மார்க்கோ யான்சனோட பிரதர். ஆமா, அவர் இதுல ஜோப்பர் சூப்பர் கிங்ஸ் சூப்பரா பவுல் போட்டு அந்த கடைசி ஒரு வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஜேஎஸ்கே காட ஆடிட்டு இருக்காரு. ஜேஎஸ்கே காக ஆடிட்டு இருக்காரு. நல்லா உண்மையா சொல்ல போனா அந்த பிளேயர் நாங்க டெப்த் நாங்க யாராவது கையை காலை உடைச்சு விட்டு நாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம்னு இருந்தோம். இப்போ என்னடான்னா வாண்டடா அனுப்பிச்சு விட்டுட்டு இப்ப அவரையும் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நாங்க டெப்த்துக்கு என்ன பண்றது? ஆமா, இதுக்கு வந்து நீங்க உட்கார்ந்துருக்க வேண்டியதான். சாம் கரனையும் கொடுத்துட்டீங்க, ஜடேஜாவும் அனுப்பிட்டீங்க. சாம் கரன் வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நாங்க ஒன் இறக்கி விட்டு பார்த்தோம். இருங்க, ஐபிஎல் கதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. முதல்ல இன்டர்நேஷனல் கதையை முடிங்க. உங்க ஏங்க சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல இருந்துட்டு ஸ்டம்ப்ஸ் எடுக்கல, அது என்னன்னு கேளுங்க. அடுத்த நியூஸ் நான் அதுதான் வந்துட்டு இருக்கேன். நீங்க ஸ்டப்ஸ் மட்டும் விட்டுட்டீங்க, ரிக்கல்டனையுமே உட்கார வச்சிட்டாங்க. எங்க போனாலும் ஒரு மும்பை சரிதான் யூஸே சொல்லுவியா? இல்ல நீ ஏதோ தேடும் போதே தேடுறதே கூகுள்ல தான் தேடுவான். அதுலயே மும்பைன்னு ஒரு பேரை வச்சுதான் தேடுவேன். மும்பை பிளேயர்ஸ் நியூஸ் அப்படின்னா தேடுவேன். அப்படி கிடையாது, ஆல் ஏரியாலயும் நாங்க கில்லிங்கிற மாதிரி எல்லா ஏரியாலயும் நாங்க இருக்கோம். சரி, நீங்க இந்த நியூஸ் முடிங்க. ஷாக்கிங் நியூஸ் இருக்கு, சொல்லுங்க. ரெக்கல்டன் எடுக்கல, ஏன் எடுக்கல? டிகாக் போட்டு பொளக்கறாரு, அதனால எடுக்கலன்னா டிகாக்கோட ஃபார்ம்னால ரிக்கல்டன் உட்கார்ந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கமும் டிகாக்கும் ஓப்பனிங் ஆடுவாங்க. ரிக்கல்டன் உட்கார வச்சது எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் இந்தியாவுல அடிக்கல, ரீசன்ட் ஃபார்ம் தான் வரணும். ரீசன்ட் ஃபார்ம் கம்மியா தான் இருக்கு. ஆனா ஸ்டப்ஸ் வந்து
ஸ்டப்ஸ் வந்து இந்தியால நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, ஐபிஎல்லையும் நல்லா டெல்லிக்காக பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இந்த ஏன் வந்து சீரிஸ்ல ஒழுங்கா எடுக்கலன்றது விளையாடல, தெரியல. அதனால தூக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது பிரேவிஸுக்கு மேல இறக்கி ஸ்டம்ஸ் கீழே இறக்கி பிரச்சனை ஆயிருச்சு. பிரேவிஸுக்கு புது பால் ஆட தெரியாது, ஸ்டம்ஸுக்கு கொஞ்ச நேரம் நின்று ஆடுவாரு. அதுல தப்பா ஏதோ பண்ணாங்க. பிராவிஸ் வந்து பிராவிஸ் ஸ்டார்ட் பண்ணது ஓப்பனராக தான் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் இப்போ ஆடுறது இப்போ அங்கே வந்து SA20 இந்த டர்பனுக்காக ஆடுறதுமே லோயர் ஆர்டர் ஃபினிஷராக தான் ஆடிட்டு இருக்காரு. அதனால வந்து பிராவிஸை வந்து ஒரு ஃபினிஷராக ட்ரை பண்ண போறாங்க இந்த வேர்ல்டு கப்ல. இல்ல இது இவரு எக்ஸ்பர்ட், இவரு பேர் என்ன, அஸ்வின் வந்து ஒரு இன்டர்வியூ ஸ்டெயின் எடுத்திருந்தாரு இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம். அதுல என்னன்னு இருக்காரு அவரே, ஸ்டெயின் அப்பயே ஸ்டம்ஸ்மான பிளேயர்லாம் எங்களோட நியூ கோச் எடுக்க மாட்டாரு, அதுக்கு அதிரடியான பிளேயருக்கு தான் போவாரு அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்தா ஸ்டம்ஸ் இல்ல, ஸ்டம்ஸ் கிடையாது. அது வந்து மொத்தமா கேப்டனோட கோச்சோட கால் தான். ஆமா, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா டீம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கேப்டன் இந்த பிளேயர் கேட்டாரு, கேப்டன் அந்த பிளேயர். இப்பெல்லாம் புதுசா ஒண்ணு கோச் எந்த பிளேயர் கேக்குறாரோ அவருதான் அந்த பிளேயர் தான் ஆடுவாங்க. ஏன்னா நம்ம இந்தியன் டீம்ல அதான் நடக்குது. இப்போ சமி கிடையாது, சிராஜ் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு ஓடிஐக்கு. அதனால இந்தியன் டீம் உருப்பிடும் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் அப்படியே ஆஸ்திரேலியா பக்கம் போயிடுறேன். 2 நியூஸ் இருக்கு. லெஜெண்டரி ஓபனர் கவாஜா ரிட்டையர் ஆயிருக்காரு. ஆமா, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவர் என்ன ரிட்டையர்ட் ஆயிட்டு ஒரு ஸ்டேட்மென்ட் விட்டுருக்காரு, அத பத்தியா? அது நான் பார்த்தேன். அதுதான் அந்த நியூஸ் தான் சொல்றேன். அவர் மெயினா ஃபுல்லாவே எமோஷனலா தான் இருந்துச்சு அந்த ஸ்பீச் பூரா. அவர் எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாரு, அதுல பாகிஸ்தான்ல இருந்து இங்க எப்படி வந்தாங்க, அதனால இங்க எவ்வளவு ரேசிசம் நடந்தது அவருக்கு. அதுதான் ரேசிசம், ஆஸ்திரேலியால ரேசிசமா எனக்கு அதிசயமா இருக்கு அதெல்லாம் கேட்கும்போது. எப்பயுமே பிளேயர்னா ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கணும்னாங்க, ரேசிசம்லாம் நடக்கும்போது கொஞ்சம் அதிசயமா தான் இருக்கு. அப்படி மேக்ஸிமம் பார்த்தா ஆஸ்திரேலியால பெருசா அந்த வெளியில இருந்து வந்தவங்க அந்த மாதிரி பெருசா ஆடினது கிடையாது. நிறைய பேர் ஆஸ்திரேலியா இருக்காங்க. டீமுக்குள்ள யாரும் ஆடின மாதிரி இந்தியன் பிளேயர் நிறைய, இவர் மட்டும் தான் டீமுக்குள்ள ஆடுற மாட்டாங்க. ஆமா, இன்னொரு நியூஸ் டீம்னா பார்த்தா 11னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனா டொமஸ்டிக்ல எல்லா பிளேயர், இந்தியன் பிளேயர் எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா. இப்போ 2வது நியூஸ் என்னன்னா, ஆஸ்திரேலியா ஆஷஸ் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கோ நேத்து மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹெட் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு, அது வேற விஷயம். இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் நடந்த 2 மேட்சுமே வந்து ஆஷஸ்னா என்ன, முதல்ல திருன்னு பாலை போடுவானுங்க, அதை அடிக்க முடியாம அடிப்பானுங்க. கடைசி 5வது நாள்ல 2 பால்ல ஒரு விக்கெட் எடுக்கணும், இல்லைன்னா 10 ரன் அடிக்கணும், டிசைடரா இருக்கும். அதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா மெக்கலமுக்கு முன் அதுக்கப்புறம் பேஸ்பால்னு ஒன்று கொண்டு வந்தார். ஒரு நாளில் மேட்ச் முடிக்கிற 1 டே மாதிரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம், போய் கோல்ஃப் ஆடலாம் அப்படிங்கிற பேஸ்பால் ஆயிடுச்சு. நீங்கள் அதை பற்றி பேசவே தேவையில்லை. இப்போ அதுதான் என்ன கான்ட்ரவர்சினா, 2 மேட்சுமே ஆஷஸ்ல வந்து என்னைக்குமே 2 மேட்ச் முடிஞ்சு 2 நாளில் முடிஞ்சதே கிடையாது. இந்த 2 மேட்சுமே 2 நாளில் முடிஞ்சிருச்சு. இதில் என்ன குற்றச்சாட்டுனா, 2வது மேட்ச் வந்து இவனுங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, ஆஸ்திரேலியன் மீடியால வந்து இவனுக்கு சீக்கிரம் மேட்ச் முடிச்சு போய் குடிக்க போயிட்டானுங்க. ஆமாமா, அத பார்த்தேன். பெண்டகெட் குடிச்ச வீடியோலாம் கூட வந்துச்சு, ட்விட்டர்ல இருந்தது. ஆமா, இது வந்து அவனுங்க சமாளிச்சாலும் ஆஸ்திரேலியா போர்டு வந்து இது முன்னாடி ஆஸ்திரேலியா போர்டு இல்ல, அதாவது ஆஸ்திரேலியா போர்டு இங்கிலாந்து போர்டு வந்து வீடியோ லீக் பண்ணது இங்கிலாந்து நியூஸ் மீடியால கரெக்ட்டா பெண்டகெட் குடிக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் அது பெண்டகெட் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல ஒழுங்கா ஆடல, கடைசி மேட்ச் மட்டும் அடிச்சு வின் பண்ணிடுச்சு. அவர் கொஞ்சம் அப்போ ஏதோ அதை அடிச்சாரு, 37 நம்ம அடிச்சாரு. ஆமா, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பிச்சர்ஸ் சரியில்லை, பிச்சர்ஸ் வந்து சீக்கிரமா முடியிற மாதிரி பேட்டிங் சாதகமா பிச்சர்ஸ் வச்சிருக்காங்க அந்த மாதிரி சொல்றாங்க. இது வந்து இந்த வீடியோலாம் நம்ம மேட்சுக்கு முன்னாடி நடந்த வீடியோ, இது இப்போ வந்து மாத்தி போடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சமாளிக்க வேண்டியதுதான், அதனால பண்ண வேண்டியதுதான், சமாளிஃபிகேஷன் பண்ணாங்க. ஒரு இந்தியன் நியூஸ் சொல்லுங்க, ஃபாரின்லாம் வேண்டாங்க. இந்தியன் நியூஸ்னா ஓடி நியூஸ் வந்து ஒரு ஐபிஎல் பேக்னு சொல்லுங்க, சிரேஸ் பேக்னு சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லுங்க. தம்பி அது வந்து மூளைய அடிக்கிற விஷயத்துல கடைசியா பேசிக்கிறேன். அது வந்து லாஸ்டா ஒரு 2-3 நிமிஷம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து 2 ஐபிஎல் நியூஸ் சொல்லிடுறேன். ஜெய்ப்பூர்ல ஆடிட்டு இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இப்ப புனேக்கு அவங்களோட ஹோம் கிரவுண்ட மாத்திரதா ஒரு பேச்சு. 100% அது மாத்திடுவாங்கன்ட்டு எனக்கு தோணுது. புனேல நாங்க வாங்கின அடி இருக்கே, கப்பையே மும்பைட்ட கொடுத்துட்டோமே, மறக்க முடியுமா?
அதாவது ராஜஸ்தான் தானே, அவங்களுக்கு என்ன பெருசா நம்மள மாதிரி ஒன்றும். அவங்களுக்கு பூனேல ஆடிட்டு தான் இருந்தாங்க எப்பயுமே. ஒரு 3 மேட்ச் பூனேல அவங்களுக்கு வச்சிருவாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கு. இந்தியா வர்சஸ் நியூசிலாந்தோட ஸ்குவாடை பற்றி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ சொல்கிறேன், நான் வந்து மும்பை ஃபேனு, அவர் சிஎஸ்கே ஃபேனு. ஓகேங்களா? இது இப்போ இதில் என்ன கேட்ச்னா தெரியும். இதில் இப்போ என்ன கேட்ச்னா நோ சிஎஸ்கே பிளேயர், 0 சிஎஸ்கே பிளேயர் அந்த வந்து ஸ்குவாடில் இருக்காங்க. யாரும் இல்லை, எடுத்தது வந்து 0. மற்ற எல்லா ஸ்குவாட்லேருந்து ஒரு பிளேயராக அசிங்கப்படுத்துறியா? அசிங்கப்படுத்துறியா? அசிங்கப்படுத்துறது இல்லை. இது இப்போ மும்பை பிளேயர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? பாதி பேர் மும்பை பிளேயர்ஸ் தான். யாரும் கிடையாது. ஆமாம், அவ்வளோ பெருசாக கிடையாது. யார் அதிகமாக இருக்காங்க நான் சொல்லவா? குஜராத் டைட்டன்ஸ், சுப்மன் கில், பிரசித் கிருஷ்ணா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க T20ல எங்கயா சுப்மன் கில் இருக்காரு? என்னையா பேசுற நீ? நான் நியூசிலாந்து தானே சுப்மன் கில் இருக்கான். ஓடியே மறந்துட்டான். மும்பை ஃபேன்ஸ்னா இப்படிதான், எங்களை இல்லன்னு மட்டும் தான் பாப்பாங்களே ஒழிய ஸ்குவாட் என்ன டீம் என்ன மேட்ச் ஓடிஐ ஸ்குவாட் தான் சொன்னேன் நான். ஓடிஐ ஸ்குவாட் பார்த்துட்டு அடுத்து T20 போயிடலாம். ஓடிஐ ஸ்குவாட்ல பொறுத்தவரை நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ருத்ராஜ் வெளியே போட்டுட்டாங்க அப்படின்னு. நாங்க வெயிட் பண்றது ரோஹித் சர்மா ரிட்டையர்டுக்கு தான். எப்ப ரிட்டையர்ட் அண்ணன் எப்ப கிளம்புற தின்ன எப்ப கிளம்புன்னு நாங்க பாத்துட்டு இருக்கோம். வன்மத்தோட இருக்கவங்களுக்குலாம் தலைமை வந்து இது வன்மல்ல, உண்மைதான். அதாவது விராட் கோலியே நிறுத்த முடியாது, உண்மைதான். ஏன்னா மூணு இதுலயே 2 செஞ்சுரி தொடர்ந்து அடிச்சிட்டாரு. ரோஹித் என்ன ரோஹித் பண்ணலன்னு சொல்லல, பண்றாரு. நாங்க பழைய ரோஹித் எதிர்பார்க்கறேன், நானே எதிர்பார்க்கறேன். பழைய ரோஹித் நீயே எதிர்பார்க்கறீங்களே, உண்மை சொல்லு. பழைய பன்னீர்செல்வம் வருவாருங்க, எங்காலும் வந்து வரணுங்க. நாங்க அதுக்கு தாங்க வெயிட் பண்றோம். நாங்க ரோஹித் வேணான்னு சொல்ல, பழைய ரோஹித்தா இருந்தா பரவாயில்லன்னு தான் சொல்றோம். இப்ப ரோஹித் பழைய மாதிரி அடிச்சாங்கன்னா யாரும் அவரோட இடத்த கொஸ்டின் பண்ண போறது இல்ல. பழைய ரோஹித் எங்களுக்கு நாங்க வேணா 150 200 அடிக்கிற ரோஹித்தா கேட்கறோம். வேகமா அடிக்கிற ரோஹித் ஒரு 18 பால்ல 39 அடிச்சிருவாரு. அந்த பவர் பிளேல பிரஷர் எடுத்துருவாரு. அதுக்கு அந்த பக்கம் இருக்கு வந்து. ஓகே, இப்போ நீங்க அந்த ரோஹித்தை கேட்டீங்கன்னா யார் இருக்கிறது? மாம்ஸ், கம்பீர் மாம்ஸ் என்ன சொல்லுவாரு? 30 ரன் அடிச்சிருக்காரு, நீ மூடிட்டு வெளியே போன்றுவாரு. கைய வைக்க முடியுமா? என்ன நீங்க பேசுறீங்க? ஏங்க வச்சிட்டீங்கலங்க, டெஸ்ட்ல இருந்து சாக் பண்ணாங்க, வச்சிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏங்க சில இடங்க அதுக்குன்னு எல்லாமே ஏங்க கோச்சு ஏங்க டீம் ஆதிக்கம் பண்றாங்க? அத முதல்ல சொல்லுங்க. கேப்டன் தாங்க டீம் வேணும் கேட்கணும். இப்ப கேப்டன் கில் அவரு சொன்ன மாதிரி கேப்டன் புது கேப்டன், அதனால அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கம்பீர் எல்லாம் பவர் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. அவரு கம்பீர் நம்ம இந்த டாபிக்கே அப்புறம் பேச வேணாம், நம்ம அப்புறமா இன்னொரு நாள் பேசுவோம். ஸ்குவாட் பார்த்தோம், டைம் மேலே போயிட்டு இருக்கு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீடியோ. இப்போ ஸ்குவாட்ஸ்ல என்ன, ஸ்குவாட்ஸ்ல அப்டேட் என்னன்னா கில் திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்காரு ஓடிஐ ஸ்குவாட்ஸ்ல. பூம்ரா ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் வேர்ல்டு கப் T20. இப்போ வந்து ரோஹித் கோலி 2 பேருமே இருக்காங்க, அதுல எந்த மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. இப்போ ஏன் ரோஹித் வேகமா ஆடுறது இல்ல? மாற்று கருத்து இருக்குன்னு வீடியோ ஸ்டார்டிங் சொல்லிட்டேன். ரோஹித் நாங்க வேண்டாம்னு சொல்லல, பழைய ரோஹித் இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம். வேற இல்ல, அதுலயுமே எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அது வந்து இப்போ டைம் ஆகுது. இப்போ சொல்லுங்க, சொல்லுங்க. வைஸ் கேப்டனுங்க ஒரு கில்ல பத்தி பேசுவாரு. நல்ல விஷயம். மனுஷன் வயித்துல நெஞ்சில அடி வாங்கிட்டு திரும்பி டீமுக்குள்ள வந்திருக்காரு, அதெல்லாம் அதிசயம் தான். சும்மா எடுத்து ஒரு இது கப் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்து சொல்லுங்க. சீக்கிரமா ரெக்கவரி ஆகி இப்போ டீமுக்குள்ள வந்திருக்காரு. அது வைஸ் கேப்டனா வந்திருக்காரு, ரொம்ப நல்ல விஷயம். இது ஆக்சுவலா கேப்டனா இருக்க வேண்டியது எல்லாரும் பேசிட்டு இருந்தோம், ரோஹித்துக்கு அப்புறம் யாரு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கில்ல கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் ஷாக்கிங்கா இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ வைஸ் கேப்டனா வந்திருக்கிறது வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஸ்ரேயாஸ் ஐயருக்காக அவரோட ஃபார்ம் ரீசெண்ட்ல எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா ரொம்ப நாளா மேட்ச் ஆடல. இப்போ மறுபடியும் மும்பைக்காக கேப்டன் பண்றாரு. இப்போ அப்புறம் சிராஜ் திருப்பி வந்துட்டாரு, டிஎஸ்பி சார் திருப்பி வந்திருக்காரு. அதுவும் ஒரு நல்ல விஷயம். இன்னொரு நல்ல விஷயம் அதுல என்னன்னா ரிஷப் பண்ட்ட பேக் பண்ணிருக்காங்க. அது ரிஷப் பண்டோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்ல விஷயமா? உண்மையா சொல்லுங்க. நல்ல விஷயம் இல்ல, நல்ல விஷயமா? இப்போ இல்ல சஞ்சு சாம்சன் எடுத்துக்கலாமே. கடைசி மேட்ச் நீங்க விக்கெட் கீப்பர் தான் வேணும்னா சஞ்சு சாம்சன் எடுத்துக்கலாம். கடைசி மேட்ச் செஞ்சுரி. நீங்க சிஎஸ்கே பிளேயர் ஏங்க கைகோட சொல்லவே மாட்டீங்க? கைகோட தான் எடுத்துக்கலாம்.
ஸ்கை ஸ்குவாட் எடுக்க மாட்டீங்க. ஸ்குவாடு தான் T20 ஸ்குவாட் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அது வந்து மேட்ச் வின்னிங் ஸ்குவாடு. இது வரைக்கும் எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்கு. இந்த ஓப்பனிங் மட்டும் தான் அந்த கில்லுனால கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தது. கில்லையுமே இப்போ தூக்கியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் கில்ல தூக்குனது ரொம்ப நல்ல விஷயம். இந்தியா டீமுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா பழைய டீம் சூப்பராக இருந்தது. அதே கடைசி மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ரன் கடைசியாக விளையாண்ட ரெண்டுமே நல்ல ஃபயர் தெரிஞ்சுது ஓப்பனிங்கில். அதே போட்டு விட்ருங்க, புதுசாக நீங்கள் எதுவும் பண்ணவே வேண்டாம். ஏன்னா சாம்சன் வந்து மேலே நல்லா ஆடிட்டு இருக்காரு. யாராவது ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் இன்னொருத்தர் மரணடி போட்டு டீமை நல்லா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. டெத் ஓவர்ஸுமே நல்லா போட்டிருக்காங்க. ஏன்னா அஸ்தீப் சிங் இருக்காரு உள்ள. யாரை ஃபோன் பண்ணிட்டே டெத் ஓவர்ஸ்லையுமே நல்லா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அஸ்தீப் சிங் இருக்காரு. ஹர்ஷித் ராணா ஓடியில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஓடியில் நல்லா போட்டிருக்காரு. T20 எனக்கு வந்து கொஞ்சம் அவர் மேலே அஃபென்ஸ் இருக்குது, அது வேறு விஷயம். இருந்தாலுமே ஹர்ஷித் ராணா ஆடுவார். பும்ரா T20 வேர்ல்டு கப்புக்காக இருக்காரு, அவரும் ஸ்குவாட்ல இருக்காரு. அவர் தான் டெத் ஓவராக போட போறாரு. அவரும் ஹர்ஷித் ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆட போறாங்க. ஹர்திக் பாண்டியா எப்படியா சப்ஸ்டிட்யூட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது பும்ராக்கு ஒரு வேளை அடிபட்டுருச்சுன்னா தானே உள்ள வர போறாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதான் ப்ராப்ளம். இந்தியன் T20 ஸ்குவாட் பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நல்ல ஸ்குவாடு. ஃபைனல் போலினா தான் ஆச்சரியம். செமிஃபைனல் ஃபைனல் போலினா தான் ஆச்சரியம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். வேர்ல்டு கப்புக்கு டைம் இன்னும் நிறைய இருக்கு. நம்மளும் வீடியோஸ் போட போறோம். ஸோ அதனால இன்னைக்கு எவ்வளோதான் நியூஸ் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது நியூஸ் இருக்கா? என்கிட்ட நியூஸ் இல்லைங்க. சரி, ஆஃப் பண்ணிக்குமா? ஏதாவது சொல்லணுமா? என்ன ஒன்றும் இதெல்லாம் சப்ஸ்கிரைப்லாம் சொல்ல தேவையில்ல, அவங்களே பண்ணிடுவாங்க. வேற என்ன எதுவும் இல்லை. சப்ஸ்கிரைபர் வந்து நீங்களே பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.